கமல் அவர்களுக்கு அரசியல் நம்பிக்கையை கொடுத்த ஒரு மேடை அப்படின்னா பிக் பாஸ் தான். அதை கமல் அவர்களே நிறைய முறை பகிர்ந்துகிட்டு இருக்காரு. ஆனால் அதே மேடை அவருக்கு இப்போ ஒரு மாதிரி ஷேக் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஆரிக்கு நியாயம் கேட்டு உலக அளவில் பல்வேறு பகுதிகளில் ட்ரெண்டிங்கில் ஆரி இருக்கார். இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிங்கப்பூர் ட்ரெண்டிங்க. இங்கே ட்ரெண்டிங்கில் 3வது இடத்துல ஆரி அர்ஜுனன் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரிக்கு நீதி கேட்டு நிறைய பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஆரி அர்ஜுனன் ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருக்குது. பார்த்தீங்களா, உலகம் முழுவதும் பிக் பாஸை பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஆரிக்கு நீதி கொடுங்கள் கமல் அவர்களே. ஏன்னா நேற்றைய நிகழ்வில் வந்து நிறைய பேர் மனம் வந்து உடைஞ்சிருக்கு. அதுவும் அவர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அவர் ஒரு சத்தம் போட்டார்ல, அது நிறைய பேருக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது யூரோப், அங்கே பார்த்தீங்கன்னாலும் ட்ரெண்டிங்கில் நம்பர் 1ல் ஆரி ஹேஷ்டேக் ஆரி தான் இருக்குது. இதில் என்னென்னா சில இடங்களில் ஆரி, சில இடங்களில் ஆரி அர்ஜுனன் அப்படின்ட்டு அவங்க ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரி, உலகின் பல்வேறு பகுதிகளிலும் ட்ரெண்டிங் நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. இப்போ சிங்கப்பூர், யூரோப், அதற்கு பிறகு ஸ்ரீலங்கா பார்த்தோம் இல்லையா. இப்போ மலேசியாலேயும் பிக் பாஸ் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆரி அர்ஜுனன் ட்ரெண்டிங்கில் நம்பர் 2ல் இருக்குது. அது ஆக்சுவலாக நம்பர் 1 தான் நினைக்கிறேன். ஹேஷ்டேக் ஆரி அர்ஜுனன் வந்து நம்பர் 1ல் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவிலையும் ஹேஷ்டேக் நம்பர் 1ல் ஆரி அர்ஜுனன் இருக்கிறாருங்க. இது கமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வியாக தான் பார்க்கப்படுறோம். ஏன்னா நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த ஷோவில் வந்து பாலாஜிக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது போயிட்டு போச்சு. பாலாஜிக்கு ரெட் கார்டு கொடுக்கல. இதுக்கு கமல் ரசிகர் ஒருவர் போட்டிருக்காங்க பாருங்கள் பதிவு. மக்கள் நீதி மையம் தான் கமல் அவர்களுடைய அரசியல் கட்சி இல்லையா. அவருடைய உறுப்பினர் அட்டையை போட்டு, கமலஹாசன் அவர்களே, இது என்னுடைய உங்கள் கட்சி உறுப்பினர் அடையாளம், ஆனால் நான் உங்கள் கட்சியிலிருந்து விலகிக் கொள்கின்றேன். காரணம், நீங்கள் தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் 4 தமிழ் நிகழ்ச்சியில் நீங்கள் அநீதிக்கு துணை நிற்கிறீர்கள் அப்படின்ட்டு அவர் நேரடியாகவே போஸ்டர் போட்டு கட்சியிலேருந்தே விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. அப்படின்னா எந்த அளவு நேற்றைய எபிசோட் மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமல் அவர்கள் உணர்ந்தே தீர வேண்டும். அதே மாதிரி இன்னைய ஷோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவிக்ட் பண்ணுறது தாங்க ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்புறம் யாரோ ஒரு காலர் வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொன்னீங்களே, ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கிறத ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத அவங்கவுங்க வெளிப்படுத்துகிறாங்க. இந்த நிகழ்ச்சி நடக்குது. பாலாஜி கிட்ட தனிமையில், அதாவது கன்ஃபெஷன் ரூமை வச்சில கமல் அவர்கள் சில விஷயங்கள் பேசியிருக்கார். ப்ரொமோவில் நம்ம காட்டும்போது கமல் அவர்கள் தம்ஸ்அப் காட்டுறாரு. நான் பவுன்ஸ் பேக் ஆவேன் அப்படின்லாம் அது பேசியிருக்காங்க. இன்பிட்வீனில் ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் நடந்திருக்குங்க. அது இன்னைய ப்ரோக்ராம் முடியும் போது தான் நமக்கு தெரியும். அதாவது பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன, நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த தண்டனை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை உங்களுக்கு ப்ரோக்ராமுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன்.